காரியம் வேலை என்னன்னா அது மஃபூலுக்கு நஸ்பு செய்யும். முத்தத்தியான வேலை என்ன செய்யும்? எதுக்கு நஸ்பு செய்யும்? மஃபூலுக்கு நஸ்பு செய்யும். எப்போ மஃபூலுக்கு நஸ்பு செய்யும்? அந்த மஃபூலு நாய் பாயிலா வரலன்னா, நாய் பாயிலா வந்துட்டா அதுக்கும் ரஃபா போயிடும். அப்படிதானே? மஃபூல் பிஏ பதில் நாய் பாயிலா வரும்லடா, பாயிலுக்கு பாரமா வரும்ல, பாயிலுக்கு பாரமா வந்தா ரஃபா வந்துடும். அப்படி மஃபூல் என்னவா வரல, நாய் பாயிலா வரலன்னா மஃபூலுக்கு என்ன செய்யாது? நஸ்பு செய்யும். அப்படிதான் கேட்டேன். அப்ப முத்தத்தியான ஃபேலுடைய வேலை என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு? ஒரு வேலை இருக்கு. முத்தத்தியான ஃபேல் என்ன செய்யும்? மஃபூலுக்கு நஸ்பு செய்யும். லாசிமான ஃபேலுக்கு மஃபூலே வராது. லாசிமான ஃபேலுக்கு மஃபூலே வராது. முத்தத்தியான ஃபேலுடைய வேலை என்னது? நஸ்பு செய்யுது. இதுல ஃபேலில் முத்தத்தி, முத்தத்தியான ஃபேலினுடைய காரியம் ஐயன்சிவ மஃபூலஹு, மஃபூலுக்கு நஸ்பு செய்வதா இருக்கும். இல்லம் எனு, அந்த மஃபூல் பாரமா வரலீனா அன் ஃபாயிலிஹி, அதனுடைய ஃபேலுக்கு ஃபாயிலா வரவில்லை என்றால், அன் ஃபாயிலிஹின்னு இருந்தங்க, அதனுடைய ஃபாயிலுக்கு பாரமா வரவில்லை என்றால் மஃபூலுக்கு முத்தத்தியான ஃபேல் நஸ்பு செய்யும். அதான் அதனுடைய வேலை. புரியுதா? வந்துச்சா? ஷஅனுல் ஃபேலில் முத்தத்தி, முத்தத்தியான ஃபேலுடைய காரியம் ஐயன்சிவ மஃபூலஹு, மஃபூலுக்கு நஸ்பு செய்வதா இருக்கும். இல்லம் எனு, அந்த மஃபூல் பாரமா வரலன்னா அன் ஃபாயிலிஹி, ஃபாயிலுக்கு பாரமா வரலீனா, ஃபேலுடைய ஃபாயிலுக்கு பாரமா வரலீனா அது மஃபூலுக்கு நஸ்பு செய்வதா இருக்கு. அது ஃபாயிலுக்கு பாரமா வந்தா அதுக்கு ரஃபா வந்து விளங்குதா? இலை இதன் பக்கமே அஷார வில் பைத்தி ஆக்கி வர இருக்கிற பைத்திலே முசன்னி ரஹ்மத்துல்லாஹி சுட்டி காமிச்சாங்க. கால சொல்றாங்க, ஃபன்சேபிஹி மஃபூலஹு இல்லம் யனு அன் ஃபாயிலின் நஹ் உததப்பர்துல் குத்துப், ஃபன்சேபிஹி மஃபூலஹு இல்லம் யனு, முத்தத்தியான ஃபேலை கொண்டு நஸ்பு செய். மஃபூலஹு, மஃபூலுக்கு நஸ்பு செய். இல்லம் எனு, அது பகரமாக வரவில்லை என்றால், மஃபூல் என்ன செய்யலினா நாயிபாயிலாக வரவில்லை என்றால் மஃபூலுக்கு முத்தத்தியான வேலை கொண்டு நஸ்பு செய். எழுதுறங்க, பன்சிபிஹி, முத்தத்தியான வேலை கொண்டு நஸ்பு செய். மஃபூலஹு, மஃபூலுக்கு நஸ்பு செய். இல்லம் எனு அன் ஃபாயிலின், மஃபூல் பிஹி ஃபாயிலுக்கு பகரமாக வரவில்லை என்றால் மஃபூலுக்கு என்ன செய்ய? முத்தத்தியான வேலை கொண்டு நஸ்பு செய். அதுக்கு உதாரணம் ததப்பர்துல் குத்துப, புத்தகங்களை ஆய்வு செய்தேன். ததப்பர்துல் குத்துப, புத்தகங்களை ஆய்வு செய்தேன். குமல் மதுக்கூர ஃபில் பைத்தி சாபிக்கி, முன் சென்ற பைத்திலேயும் ஷரையினுடைய ஷரையிலேயும் கூறப்பட்ட சட்டத்தை நீ விளங்கிவிட்டார். முத்தத்தியான பேர்னா என்ன? அது வந்து ஹா சேரும். ஆனா மஸ்தர் அல்லாத சேரும்ல ஓயிருக்கோம்ல. முத்தத்தியான பேருடைய அடையாளம் ஹா சேரும். ஆனா மஸ்தருடைய சேராது, சேர்றது அல்ல. அது லாசிம்லையும் சேர்த்தான் செய்ய கும்து கொண்டுது. விளங்குதா? முன்னுள்ள பைத்திலேயும் ஷரையிலேயும் கூறப்பட்ட ஹுக்குமை நீங்க விளங்கிவிட்டால் இன்சிபிஹி அபில் ஃபேல் முத்தத்தி, முத்தத்தியான ஃபேலை கொண்டு நஸ்பு செய். மஃபூலஹு, மஃபூலுக்கு என்ன செய்ய? நஸ்பு செய். இல்லம் எனு, அந்த மஃபூல் பாரமா வரவில்லை என்றால் அன் ஃபாயிலின், எதுக்கு? ஃபாயிலுக்கு பாரமா வரவில்லை என்றால். இல்லம் எனு அன் ஃபாயிலின், ஃபாயிலுக்கு பாரமா வரவில்லை என்றால் மஃபூலுக்கு நீ நஸ்பு செய். அதுதான் ததப்பர்துல் குத்துப, புத்தகங்களை ஆய்வு செய். ஆய்வு செய்ய அறிவு பயன்படுத்துறதா, ரிசர்ச் பண்ணணும். சரிதா? ததப்பர்துல் குத்துப, புத்தகங்களை ஆய்வு செய்தேன். என்ன கிதாப் ஆய்வு செஞ்ச கேட்டேன். ததப்பர்துல் குத்துப, புத்தகங்களை ஆய்வு செய்தேன். பாரு, ததப்பர்துங்கிற முத்தத்தியான வேலை. குத்துபைங்கிற மஃபூலுக்கு இணைஞ்சிருக்காது. ஃபாயிலுக்கு மஃபூல் பாரமா வந்து விட்டால் வஜப ரஃபுஹு, அதுக்கு ரஃபு செய்வது என்ன செஞ்சிரும்? மஃபூலு ஃபாயிலுக்கு பாரமா வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? ரஃபு செய்வது. கமா தகதம, ஏற்கனவே அதான் ஓய்தப நாய் பாயிலுடைய பாடத்துல அதுதான் துப்பிரத்தில் குத்துபு என்பதை போல புத்தகங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. துப்பிரத்தில் குத்து இது இல்லைங்க, நேரத்தை தப்பரத்துல் குத்துப
மஃபூலா வரும்போது நசபு நாய் பாயிலா வந்துருச்சு. புத்தகங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. புத்தகங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வு செஞ்சவங்க யாருன்னு தெரியல. புத்தகங்கள் எல்லாம் நிறைய ஆய்வு செய்யப்பட்டுச்சு. செய்தி கிடைக்கல. துப்பிரத்தில் குத்துபு மஃபூல் என்னவாயிடுச்சு? நாய் பாயில் ஆயிடுச்சு. அதுவே குத்துபுன்னு வந்துடுச்சு. கேட்டுப்பா, துப்பிரத்தில் குத்துபு புத்தகங்கள் ஆய்வு செய்யப்பட்டுச்சு. சரி, முடிஞ்சு போச்சு. அப்போ முத்தத்தியான பேர் என்ன செய்யும்? மஃபூலுக்கு நசபு செய்யும். ஆனால் அது நாய் பாயிலா வந்துடக்கூடாது. நாய் பாயிலா வந்துருச்சுன்னா அது அந்த மஃபூல் வீக்கு என்னவாயிரும்? நஃபு வந்து முடிஞ்சு போச்சா? இப்போ ஒரு செய்தி சொல்றாங்க. இதை ஃபாயிலுக்கு ரஃபாயு மஃபூலுக்கு நசபு இப்படிதான் நம்ம ஓதிருக்கோம். இப்படிதானப்பா? குல்லு ஃபாயிலின் மஃபூலும் குல்லு மஃபூலின் மன்சூபுன், எல்லா ஃபாயில் ரஃபு செய்யப்பட்டிருக்கும், எல்லா மஃபூல் நசபு செய்யப்பட்டிருக்கும். இதுதான் நம்ம ஓதுனது. இப்போ சொல்றாங்க குழம்பாதுன்னு இருந்தா ஃபாயிலுக்கு நசபு செஞ்சுக்கலாம், மஃபூலுக்கு ரஃபு செய்யலாங்கிறாங்க. உதாரணமாக ஹரிக்க சௌபல் விஸ்மாரன் ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஹரிக்க சௌபு அல் விஸ்மார. விஸ்மார தான் ஃபாயிலு, சௌபுங்கிறது மஃபூலு. ஆணி ஆடையே கிழிச்சிச்சு, அப்படிதானே? ஆடை போய் ஆணியை கிழிக்குமா? இல்லைங்க, இல்லை, சட்டை கிழிஞ்சிருக்கு, இந்த ஆணி கிழிச்சிங்க சொல்றமா இல்லையா? அப்போ விஸ்மாருங்கிறது ஆணி, அதான் ஃபாயிலு. சௌபுங்கிறது மஃபூலு, ஆடை கிழிக்கப்படும், ஆணி கிழிச்சு விடும். ஆனா குழம்பாதுங்கும் போது ஆடை ஒருபோதும் ஆணியை கிழிச்சு விடாதுல்ல. அது எப்படி சொல்றாங்க? ஹரிக்க சௌபு அல் மிஸ்மார. ஹரிக்க சௌபு அல் மிஸ்மார. ஆணி ஆடையை கிழிச்சிச்சு. சௌபுங்கிறது மஃபூல் இல்லப்பா, மிஸ்மாருங்கிறது ஃபாயில். ஆனா மிஸ்மாரேங்கிறோம். அது அதோட விட்டுக்கிறோமா, அது மற்றதெல்லாம் எடுக்கக்கூடாது. குழம்பாது இருந்தால் பாயலுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? நசு செஞ்சுக்கலாம், மஃபூலுக்கு ரஃபு செய்யலான்னு இந்த ஒரு காலம் கொண்டு வர்றாங்க. இது இதோட நிப்பாட்டணுமா? இது மாதிரி எடுத்துக்கிட்டே போகக்கூடாது. குழம்பாது இருந்தால் இப்போ செஞ்சுக்கலாம்பா, மஃபூலுக்கு என்ன செய்யலாம்? ரஃபு செய்யலாம், பாயலுக்கு என்ன செய்யலாம்? நசு செய்யலாம். ஆனால் இந்த உதாரணம் கொண்டு வர்றாங்க. கரிக்கு சௌபல் மிஸ்மார. இது இதோட விட்டுறணும், வேறு விதமான எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. வக்கது யுருஃபுல் மஃபூலு பிஹி, சில சமயம் மஃபூலு பிஹிக்கு ரஃபு செய்யப்படும். யும்சபுல் ஃபாயிலு, ஃபாயிலுக்கு என்ன செய்யப்படும்? நஸ்பு செய்யப்படும். எப்போ? இந்த அம்னில் லப்சி, குழப்பம் அச்சம் தீர்ந்திருக்கின்ற நேரத்தில். இந்த அம்னில் லப்சின்னு எனக்கு அர்த்தம்? இந்த அம்னில் லப்சி, குழப்பம் அச்சம் தீர்ந்திருக்கின்ற நேரத்தில் ஃபாயிலுக்கு நஸ்பு செய்யப்படும், மஃபூல் பிஹிக்கு என்ன செய்யப்படும்? ரஃபு செய்யப்படும். கவுலியும் இந்த அரபியுடைய சொல்லை என்ன சொல்லுங்க? ஹரிக்க சௌபல் மிஸ்மார. ஹரிக்க சௌபு மிஸ்மார. ஹரிக்க சௌபு அதாவது ஆணி ஆடையை கிழிச்சு விட்டுருச்சு. ஆணி ஆடையை கிழித்து. இப்போ மிஸ்மாருங்கிறது ஃபாயிலுங்க, அதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? நசுபு செஞ்சிருக்கோம். சௌபுங்கிறது மஃபூலு, என்ன செஞ்சிருக்கோம்? இது குழப்பாதுங்கிற பிரச்சனை வராது இல்லைங்கண்ணே. நம்ம குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபாயிலுக்கு ஒரு யாராவது மஃபூலுக்கு யாராவது வச்சிருக்கிறோம். ஆமா, இங்கே பிரச்சனை வராது. கண்ணை பற்றி சொல்லுவோம், ஆணி ஆடையை கிழிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க, வலாயி காசு மீது ஆணிக்கு இதை வச்சுக்கிட்டு நீ கியாஸ் முடிக்கக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் குழம்புலையோ அங்கெல்லாம் வந்து என்ன செய்யறது? மஃபூலுக்கு வந்து என்ன செய்யறது? ரஃபு செய்யறது. இது ஒரு நாளில் கொண்டு வந்துட்டா இது இதோட விட்டுறணும். வலாயி காசு மீது ஆணிக்கு இதை கொண்டு கியாஸ் பிடிக்கக்கூடாது. குத்தசுரல் சிமாயி, கேட்டதின் மீதே சுருக்கப்படும். கேட்டதின் மீதே என்ன செய்யப்படும்? சுருக்கப்படும். இதுல மட்டும் போடும். கரிக்க சௌபல் மிஸ்மாரன் குழம்பாதுங்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் குழம்பலையோ அங்கெல்லாம் என்ன செய்யலாம்? மஃபூலுக்கு ரஃபு செய்யலாம், ஃபாயிலுக்கு நஸ்பு செய்யலாம்னு சொல்லக்கூடாது. கூடாதுங்கிறாங்க. ஆமா, எத்தனை பார்த்து வைக்கிறது? இப்போ ஒரு செய்தி சொல்றாங்கப்பா. முத்தத்தியான பேரு 3 பங்கா. முத்தத்தியான பேரு 3 பங்குகள். ஒண்ணு 2 மஃபூலின் பக்கம் கிடக்கும். 2 மஃபூலின் பக்கம் கிடக்கும். அந்த 2 மஃபூலின் பக்கம் கிடக்கக்கூடியது 2 இருக்கு. ஒன்னு ஏற்கனவே அது முத்ததா கபரா இருக்கும், இன்னொன்னு ஏற்கனவே முத்ததா கபரா இருக்காது. இந்த அபால குழுக்குலாம் என்னதுப்பா? ஏற்கனவே முத்ததா கபரா இருக்கு. அலித்து செய்து ஆலிமன் செய்தி ஆலிம் என்று விளங்கினேன். இப்போ செய்துன்னு ஆலி முத்ததா கபரா இருந்துச்சு. அதுதான் அது போய் நுழைஞ்சிருக்கு அபால குழு. கேட்டுனப்பா? அப்போ முத்தத்தியான பேரு ஒன்று 2 மஃபூலின் பக்கம் கிடக்கும். 2 மஃபூலின் பக்கம் கிடக்கூடியது 2 இருக்கு. ஒன்று ஏற்கனவே அது முத்ததா கபரா இருந்திருக்கும்,
ரெண்டாவது முத்தா கபரா இருக்காது. அதான் ஆத்தா கசாவுடைய பாடம். ஆயத்தா கசா. ஜெயிதுக்கு நான் திருகத்தை கொடுத்தேன், ஜெயிது திருகம்னு சொல்ல முடியாது. ஜெயிதுக்கு ஆடையை உடுத்தி விட்டேன், ஜெயிது ஆடைன்னு சொல்ல முடியாது. ஆத்தா கசாவுடைய தான் முத்தா கபரா இருக்காது. ஆமாஸ். விளங்குதா? அவ்வாறு குழுவுலாம் என்ன செய்யும்? முத்தா கபரா இருக்கும். அப்ப ரெண்டு மஃபூல் பக்கம் கிடக்கக்கூடியதும் இருக்கு முத்தத்தியான பேர்ல. அப்படின்னு அந்த ரெண்டு கிடக்கக்கூடியது இயற்கையிலே முத்தா கபரா இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆத்தா கசாவுடைய பாடத்துல முத்தா கபரா இருக்காது. அவ்வாறு குழுவுல ரெண்டாவது 3 மஃபூல் பக்கம் கிடக்கும். அது ஒரு 7 பேர். அது நம்ம ஓதிட்டதான். அரா அலம அம்ப நப்ப கப்பர அத்தத ஆமாஸ். ஓதிக்கல. அர சாபி நப்ப கப்பரா அத்தத அம்ப அக்கதா கப்பரான். அந்த 3 மஃபூல் பக்கம் கிடக்கக்கூடியது 7 பேர் தான். இது தெரு எதுக்கு 3 மஃபூல்லாம் வராது. அதுக்கு வச்சுட்டாங்க. இது ரெண்டாவது முத்தத்தில. மூணாவது ஒரு மஃபூல் பக்கம் கிடக்கக்கூடியது. லர்த்து செய்தன், செய்தி அடித்தேன். நசர்த்து செய்தன், செய்தி உதவி செய்தேன். ஒரு மஃபூல் பக்கம் கிடக்கூடியது, 2 மஃபூல் பக்கம் கிடக்கூடியது, 3 மஃபூல் பக்கம் கிடக்கூடியது. எடுப்பா இப்படி 3 பங்கு இருக்குங்கிறான். விளங்குதா? அது அபுலாஹலா குறிப்புப்பா. உள்ள ஃபேலு முத்தத்தியத்து முத்தத்தியான வேல்கள் அல்லா சலாசி அக்ஸாமின் 3 பங்குகளின் மீதா இருக்கும். அபுலாஹலானா குறிப்பு. உள்ள ஃபேலு முத்தத்தியத்து முத்தத்தியான வேல்கள் அல்லா சலாசத்தி அக்ஸாமின் 3 பங்குகளில் அதுவா அதில் ஒன்று மாயத்தா இதாவது மஃபூலைனி 2 மஃபூல் பக்கம் கிடக்குமே அதுவா இருக்கும். பொய்ய 2 மஃபூல் பக்கம் கிடக்கூடியது கிஸ்மானி 2 பங்குங்க. அதுவுமா 2இல் 1 மா அசல் மஃபூலைனி அந்த 2 மஃபூலினுடைய அசல் தீகி அதில் முத்ததுவல் கபர் முத்தா கபரான். உடைய அசல் என்னவா இருக்கும்? முத்ததா கபரான். தண்டவை போல வாக்குமாத்தியருடைய சௌகரியங்கள் போல நான் போல போடுவோம். பஸ்தானி 2வது மாலைசா அசல் உமானுடைய அசல் லாலிக்க அந்த முத்தா கபரா இருக்காது. தெரிஞ்சனப்பா? ஆமாஸ். பஸ்தானி 2வது மாலைசா அசல் உமானுடைய அசல் லாலிக்க முத்தா கபரா இருக்காது. ஆத்தா கசாவை போல. ஆத்தா கசாவுடைய 2 மஃபூல் நினைச்சு அது முத்தா கபரா இருக்காதுல்ல. ஜெயிது ஜுப்பா ஜெயிது திருகம்னு சொல்ல முடியுமா? ஆத்தியத்து செய்தன் திருகமன் ஜெயிதுக்கு திருகத்தை கொடுத்தேன், ஜெயிது திருகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. முத்தா கபரா இல்லை. கசூத்து செய்தன் ஜுப்பத்தில் ஜுப்பா உடுத்தி விட்டேன் ஜெயிதுக்கு, ஜெயிது ஜுப்பாவா இருக்குன்னு சொல்ல முடியுமா? விளங்குதுப்பா. ஒரு கிஸ்முஸ்தானி 2வது பங்கு மாய்தா இலா சலாத்தி மஃபாயில் 3 மஃபூல் பக்கம் கிடக்கக்கூடியது. அலம அரா தன்னுடைய சகோதரிகள் போல 7 பேர் இருக்கு மொத்தம். ஓய்தமில் 3 மஃபூல் பங்கு கிடக்கூடியது. ஆமாஸ். ஒரு கிஸ்முஸ்தானிக்கு 3வது பங்கு மாய்தா இலா மஃபூலின் மாயின் 1 மஃபூல் பக்கம் கிடக்கூடியதா இருக்கு. நரப நசர என்கிற விளங்குதுப்பா. லரப செய்து நம்பரன் செய்து அம்பரை அடித்தான். நசர்த்து செய்தன் செய்துக்கு நான் உதவி செய்தேன். 1 மஃபூல் தானே வருது. 1 மஃபூல் பக்கம் கிடக்கூடியது, 2 மஃபூல் பக்கம் கிடக்கூடியது, 3 மஃபூல். ஏன் 2 மஃபூலை பற்றி முதல் சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. 2 மஃபூல் பக்கம் கிடக்கூடியது முத்தா கபரா இருக்கும் கொஞ்சம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறான். அதே வந்து பேசிட்டு அடுத்து 3 மஃபூல், அதுக்கடுத்து 1 மஃபூல் வர்றாங்க. ரெண்டுப்பா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்பா ஏய் இந்த 3 பைத்திலையும் என்ன சொல்றாங்கன்னா பா இந்த 3 பைத்திலையும் எது எதெல்லாம் விளங்குதுப்பா லாசிமா இருக்கோ அதெல்லாம் முத்தத்தியா இருக்காது. லாசிமா இருக்கக்கூடியதெல்லாம் என்னவா இருக்காது? இருக்காது. இப்போ மாணவ அபியாத்தி தலாசத்தில் ஆத்தியத்தி வர இருக்கிற 3 பைத்திகளுடைய கருத்து அல் லாசிமு லாசிமா இருந்து மாலைச முத்தத்தி முத்தத்தி அல்லாதார் முத்தத்தி அல்லாத என்னதுதான் லாசிம். சில வார்த்தை சில பேர்கள் லாசிமா தான் வருமா? சில பேர் என்ன செய்யும்? லாசிமாத்தே வரும். இது அர்த்தமும் எஜிபு இத்து அர்த்தமும் என்ன அர்த்தம்? எஜிபுன்னு அர்த்தம். வாஜிபாகும் அல்லுசூமு லாசிம்ங்கிறது வாஜிபாகும் இக்குட்டி பேரின் தாலின் அல்லா சஜியத்தின் இயற்கை தன்மை மீது அறிவித்து விட்ட பேர்கள் எல்லாம் லாசிமா. இயற்கை தன்மை சோம்பேறிக்கணும், சோம்பேறி, அறிவாளி, அதிகமாக சாப்பிட்றது, அதிகமாக தூங்குறது, இது விட்டு என்னவா வருமா? லாசிமா தான் கண்ணாமனாலும் தூங்குவான், சில கண்ணாமனாலும் தூங்குவான். இதே இல்லை இயற்கை தன்மை. சரி ஆனால் அடுப்புல போட்டு போட்டாலும் சரி தான், தண்ணியில் போட்டு போட்டாலும் சரி தான் தூங்கி கிடப்பான். இவத்தாலும் தூங்குவோம், உணர்வத்தை தூங்குவோம். அதனுடைய இயற்கை. மிருகம் தான் அப்படி தூங்கும். இயற்கை தன்மை சோம்பேறித்தனம்
அறிவாளி. அறிவாளினா அவனுடைய இயற்கையிலேயே அந்த அறிவாளித்தனம் இருக்கும். அறிவாளினா இயற்கையிலேயே என்ன செய்யும், அறிவாளியா இருக்கும். லாசிங்கிறது வாஜியாவும் குட்டி பேரின் தானியலா சஜியத்தின் இயற்கை தன்மையின் மீது அறிவித்து விட்ட வேலு லாசிங்கிறது அவசியமாகும். சஜியத்தின் என்னமா தபியத்தின் அர்த்தம். அவன் தபியத்தை அப்படிதாங்கன்னு சொல்றோம்ல, இயற்கை தன்மை. கதா குண்டு பேரில் இவ்வாறே ஒவ்வொரு பேரும் அலா வசினி நல்ல இப்ப நல்லவுடைய வசனி மீதும் அவ அலா வசினி அன்னல இப்ப அன்னலுடைய வசன் மீதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் லாசிமா இருக்கும். இப்ப அன்னல இப்ப நல்ல இக்கிஷர்ங்க அன்னலா ஆமாஸ் இக்ஷர்ன்னு அர்த்தம். அப்படி ஒரு மாதிரி சிலுக்குறது விளங்குதா? இக்க அன்செசன் என்ன அர்த்தம்? இக்க அன்செசன்னா வயிற்று நடக்குது, முண்டல்லி பின் நடந்தான்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. இக்கன் சென்சன் என்று பார்த்தோம். சில ஆளு வயிறு பெருசா இருக்கும், இப்படி வந்தா என்ன செய்யும், அதான் இக்கன் சென்சன். வயிறு முன்னாடி நடந்து வருவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பின்தள்ளி பின் நடந்தாலும் கிடையாது. வயிறு கொஞ்சம் அப்படி இதா இருக்கும், ஒரு மாதிரி வருவாங்க, அப்படித்தானே? அவ் தல்லாலா நல்லாபத்தின் மீது அறிவித்து விட்ட ஒன்றும் அவளா தனசி அழுத்தின் மீது அறிவித்து விட்ட ஒன்றும். நல்லாபத்தின் மீது அறிவிக்குது. ஒது செஞ்சான், இது நல்லாபத்துக்கு தானே காமிக்குது. ரசலே குளிச்சான், இதெல்லாம் எதை காமிக்கும்? நலாபத்தின் மீது அறிவித்து விட்ட ஒன்றும் அழுக்கின் மீது அறிவித்து விட்ட ஒன்றும் இவ்வாறு ஆகியமாக. அவ் தல்லாலா அறவின் தந்தானே நிற்காத ஒன்றின் மீது அறிவித்து விட்ட ஒன்றும். அறந்து என்ன சிரிக்கிறது, சிரிப்பு தானா வராது, சிரிப்பு கொண்டு வெளிப்படும், அப்படிதானே? அழுகிறது பக்கா அழுதான் தன்தானா நிற்கும். அழுகைங்கிறது இன்னொரு தள்ள போய் தான் நிற்கும். சிரிப்புங்கிறது தானா வராது, இன்னொரு தள்ள போய் தான் என்ன செய்ய நிற்கும். அறதுன்னா என்ன அர்த்தம்? மாலா எப்பவும் தாத்தி தான் தானா நிக்காது. சிரிப்புலாம் தானா வராது, இன்னொரு தண்டை தான் இருக்கும். அது விளங்குதா? அப்போ அறதுன்னா அறதுன்னு அறந்தின் மீது அறிவித்து விட்ட ஒன்றும் லாசிங்கிறது அவசியம் ஆயிடுச்சு. அவுக்கான முத்தாவன் இமா தத்தா இலா மஃபூலின் வாயிதின் ஒரு மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடியதின் பக்கம் கட்டுப்பட்டு விட்டதா ஆயிடுச்சே, அதுவும் லாசிமா இருக்கும். கஸ்ஸர் தூகு, அதை நான் உடைத்தேன், கஸ்ஸரை உடஞ்சிருச்சு, லாசிமா இல்ல, கட்டுப்பட்டுச்சு மேல முத்ததியான பேருக்கு. கஸ்ஸர் தூதை உடைத்தேன் கஸ்ஸரை, அது உடஞ்சிருச்சு, முத்தாவாச்சு. ஃபம்தது நீட்டினேன், நீட்டினேன், ஃபம்தது நீட்டிருச்சு, அதை நீட்டிருச்சு. சில சுருங்கி போய் இருக்கும், அப்படி எடுத்து விட்டா பெருசா வந்துடும், அப்படித்தானே? நிறைய பேர் சுருங்கி போய் இருக்கு, இது இழுத்து மேல வரை எழுதலாம், அப்படிதான்டா. சுருக்கியும் வச்சுக்கலாம், கொடையும் அப்படித்தான், சின்னதா அப்படி போல இருக்கும், அதை அப்படி பண்ணணும், அடிச்சு விட்டோம்னா எழுதிஞ்சிடும். அப்போ நீட்டினே நீண்டு விட்டது, நீட்டினா நீண்டுருச்சு. யுத்தத்தியான பேருக்கு அது கட்டுப்படுது, ஒரு மொபைல் பங்கு கடைபிடிச்சிருக்கு, கட்டுப்படுது. அதுவே அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அது லாசிமாய். அதான் அவுக்கான முத்தாபந்திமா தத்தா இதான் முஃபுலின் வாயில் ஒரு மொபைல் பங்கு கடைபிடிச்சிருக்கு, கட்டுப்படக்கூடியதா ஆகிவிட்ட ஒன்றும் லாசிம்ங்கிறது அவசியம் ஆயிடுச்சு. கிளீனா வந்துருச்சப்பா, பக்கரை நீ படிச்சுக்கோ. லாசிமுன் லாசிமா இருக்கும், கைருள் முஅத்தி முத்தத்தி அல்லாதது லாசிமா இருக்கும், முத்தத்தி அல்லாது பைத்து பிரிவு பாரு. லாசிமுன் கைருள் முஅத்தி முத்தத்தி அல்லாது லாசிமா இருக்கும். உத்திமே கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. லுசூமு அஃபாலி சஜாயா இயற்கை தன்மைகள் மீது அறிவிக்கக்கூடிய வேர்கள் லாசிம் என்பது கட்டாயமாக்கப்பட்டுச்சு, விளங்குதா? உத்திம லுசூமுல் அஃபாலி சஜாயா இயற்கை தன்மைகள் மீது அறிவித்துவிட்ட ஒன்று, இயற்கை தன்மைகள் மீது லாசிம் என்பது கட்டாயமாக்கப்பட்டு. நெய்ம கண்ணாம தின்னா நெய்ம என்ன அர்த்தம்? கொடுப்பான் தெரியும், இந்த வச்சா சொல்லாமா? விளங்குதா? நெய்ம கண்ணாம சாப்பிட்டான், அதிகமா தின்னான், இது இயற்கை தன்மை. சிலவன் கம்மியாக தான் சாப்பிடுவான், இயற்கையிலேயே அவனுக்கு சிலவனு கொடுத்து பாரு, எல்லாம் முடியாது, எதை கொடுத்தாலும் திம்பான், விளங்குதப்பா? எப்போ கொடுத்தாலும் திம்பான்.
இவன் இதுதான் சாப்பிட்டான். இது இயற்கை தன்மை. கதா இஃபஅலல்ல இப்போதெல்லாம் இப்படித்தேன் லாசிமா தான் வரும். ஒரு முலாஹி இக்கன்சன்ஸ் குப்பானதும் இப்படித்தான், அதுவும் லாசிம் தான். இக்கன்சன்ஸ் குப்பானது மக்கத்தெல்லாம் நல்லாபத்தன் சுத்தத்தை தேடிவிட்ட ஒன்றும், அவ் தனசன் அழுக்கை தேடிவிட்ட ஒன்றும், அவ் அரலன் தன்தானாக நிற்காததை தேடிவிட்ட ஒன்றும் லாசிமா இருக்கும். கிளீனா வந்துருச்சு பார்த்தோம். அது தாவல் அத்தா நீ வாகினி ஒரு மஃபூலின் பக்கம் கடத்தப்படக்கூடியதுக்கு கட்டுப்பட்டு விட்டதே, அந்த வேல் லாசிமா இருக்கும். அதான் கஸ்தத்து ஒரு மஃபூல், அதை உடைத்தேன் கஸ்தரை உடைஞ்சிருச்சு. ஏ இம்தத்து நீட்டினேன், ஒரு மஃபூல் பக்கம் கடக்கூடியதுக்கு கட்டுப்படுறது. தாவகத்துடைய தேன் ஓதுனம்லப்பா, கஸ்தர் தூத்த கஸ்தர, அல்லம் தூத்த அல்லம் படிச்சு கொடுத்தேன், படிச்சுக்கிட்டான். அது தாவல் மொத்தாலி வாயினி ஒரு மஃபூலின் பக்கம் கடத்தப்படக்கூடியதற்கு கட்டுப்பட்டு விட்டதே, அந்த ஒன்றும் லாசிமாயிருக்கும். லாசிம்ங்கிறது கட்டாயமாக. உதாரணமா மத்தஹு அதை நீட்டினான், சம்தத்த நீட்டுச்சு, மத்தஹு நீட்டினான், ஊ வந்துச்சு பாரு. முத்தத்தியான பேர் தான் ஊ வருது பாரு. மத்தஹு அதை நீட்டினான், அது நீட்டுச்சு. முத்தத்திக்கு இது கட்டுப்படுது, சம்தத்தங்கிறது அது லாசிமாயிருக்கும். வயிற்றுக்கு அர்த்தம் விளங்கிருச்சுல. இப்போ லாசிமும் லாசிமா இருக்கும். ரயில் மத்தி முத்தத்தி அல்லாத லாசிமா இருக்கும். முத்தத்தி அல்லாதனா லாசிமா ஒவ்வொரு மாலா எத்தசில் வி ஹா ஹா உன் ஏ இதை சேராதே அதுவா இருக்கும். அப்படிதானங்க? லாசிம்னு என்ன? ஏ சேராது. மஸ்தர் அல்லாத மஸ்தருடைய சேரும். அப்போ ஒவ்வொரு லாசிம் என்பது மாலா எத்தசில் வி ஹா உன் ரயில் மஸ்தரி மஸ்தர் அல்லாத ஏ சேராதே அதுவா இருக்கும். ரைட்டா? மஸ்தர் அல்லாத சேரலன்னா லாசிம். உத்திம லுசூமு அஃபாலி சஜாயா இயற்கை தன்மைகளை அவசியமாக்கிவிடனா, உத்திம லுசூமு அஃபாலி சஜாயா இயற்கை தன்மைகள் மீது அறிவித்து விட்ட ஒன்று லாசிம்ங்கிறது கட்டாயமாக்கப்படுச்சு. இயற்கை தன்மைகள் மீது அறிவிச்சிருச்சுனாலே அது என்னது? அது லாசிம் தான். உத்திம லுசூமு சஜாயா சஜியத்து சஜாயா இயற்கை தன்மைகள் மீது அறிவித்து விட்ட ஒரு வேலு லாசிம்ங்கிறது கட்டாயமாக்கப்படுச்சு. எழுதுறப்பா. சஜாயா என்பது ஜம்மு சஜியத்து, சஜியத்தினுடைய பன்மையானது. சஜியத்துக்கு ஜம்மு சஜாயா. வைய சஜியா என்ற தபியத்துன்னு இயற்கை வைய பார்த்தீங்களா? இந்த இயற்கை தன்மைங்கிறது உடலை போட்டு ஆடுறதுனால வராது, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வரும். இயற்கை தன்மைங்கிறது உடல் அசைவை கொண்டவனை திட்டுறதுனாலோ அடிக்கிறதுனாலயோ வராது. மக்கள் எவ்வளவு அடிச்சாலும் நம்ம கை தான் வலிக்கும். விளங்குதுல? சோம்பேறி பிறகு எவ்வளவுதான் சொன்னாலும் வாய் தான் வலிக்கும். அது சோம்பேறியாக தான் இருக்கும். அறிவாளிக்கு ஒண்ணுமே சொல்ல வேண்டிய தேவை, அவன் புத்திசாலித்தனமா நடந்து போய்கிட்டே இருக்கும். அது அவனுடைய இயற்கை, இது இவனுடைய இயற்கை. வருது பாரு. வெய்ய மாலைச பார்த்தீங்களா? தபியத்துல என்ன? வெய்ய தபியத்து என்பது மாலைச ஹரக்கத்தி ஜிஸ்மின் உடம்பினுடைய அசைவினால் ஏற்படாது. இன் வஸ்பின் முலாசிமின் கட்டாயமான தன்மையில் இருந்துதான் உடம்பின் அசைவை கொண்டு ஏற்படாதே அதுவா. ஏதாவது ஒன்றை போட்டு உழுக்கிறதுனால ஒன்று இதனால வராது. ஆட்டோமேட்டிக்காக அந்த தன்மை ஒன்று இருக்கும். நஹீமே என்பதை ஏ கசூர அக்குரு உடைய சாப்பாடு மிகுந்துருச்சு. நஹீமேன்னு இருந்துமா சாப்பாடு ராமேங்குவா. சாப்பாடு ராமன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ராமனா குழைச்சி தள்ளுவான்னு அடிச்சு தள்ளுவான். எத்தனை பேசாம தான் அடிப்பான். கசூர அக்குரு அவனுடைய சாப்பாடு நின்று கருமே கண்ணியமாகிவிட்டான். ஷரீஃபே சிறப்பானவன் ஆயிட்டான். கருமே கண்ணியமான ஆயிட்டான். ஷரீஃபே ஷரீஃபே பார்த்தோம் சிறப்பாயிட்டான். ஜபீனே கோழை ஆயிட்டான். சில இதெல்லாம் இயற்கை திறமை. சில கோழை பயப்படுவான், உடுக்கிறதுக்கு கூட போக மாட்டான். யாரையா கூறு பண்ணிப்பான். இப்படிதானே? இந்த கோழைன்னு ஒருத்தர் இருப்பான். பீஷா போடுறதுக்கு போட்டு வாங்க வீரன் அவன் எங்கனாலும் சுடுகாட்டுக்கு விட்டாலும் நைட்டில் போயிடுவான். இல்லைங்களா? ஜபீன யூனிஸ் எல்லாம் எங்கனாலும் போயிட்டு வந்துடுவான். இயற்கையிலேயே உனக்கு ஒரு தைரியம். எங்கனாலும் முட்டை மாண்ட பின்னாலும் படுத்துவான். இல்லைங்களா? தைரியசாலி இருப்பா. ஜபீன கோழை ஆயிட்டான். வீரன் ஆயிட்டான்.
வீரன்கிறதுக்கு வந்து வீரத்தன்மை ஊட்ட முடியாது. இயற்கையிலேயே வீரனா இருப்பான். அறிவாளி ஆயிட்டான். அறிவாளிக்கு இயற்கையிலேயே ஒரு அறிவாளி சொன்னா 9 வரைக்கும் மக்கிக்கு ஒன்னு சொன்னாலும் புரியாது. விளக்குதா? கதா இவ்வாறே புத்திமை லுசூமு மாக்கானலா வசதி இஃபால் அல்ல. இஃபால் அல்லுடைய வசதி மீது ஆகிவிட்ட ஒன்று லாசிம் மீது கட்டாயமாக இஃபால் அல்லுடைய வசதி இருந்தால் லாசிம் தான். நான் இக்குஷார்ற இஃபால் அல்ல உதாரணம் என்னது? இக்குஷார்ற முடி சிலிர்த்தான். இக்குஷார்றன்னு என்ன அர்த்தங்க? முடி சிலிர். ஆமா, அப்படி சிலிர்த்து ஒரு மாதிரி ஆயிடுது. உஷார்த்து உடம்புல எனக்கு சிலிர்த்துச்சுங்கிறாங்க. 10 மணி நிம்மதி ஆயிட்டான். 10 மணி என்னங்க அர்த்தம்? நிம்மதியாக இருக்கான். والملاهي المشابه وزن இஃபான்ல பாதே. இஃபான்லுடைய வசனுக்கு ஒப்பாய் விட்டதே. இஃபான்லுடைய வசனுக்கு ஒப்பாய் விட்டதே. அந்த ஒன்று லாசிம் தான். லாசிம் அவசியம் ஆயிடுச்சு. அது உதாரணம் இக்கன்சஸ்ங்கிறது போல. இக்கன்சஸ் இஃபான்ல கரெக்டா வருதா? ஆமா. இக்கன்சஸ் இஃபான்ல பஹரஞ்சமே பிஞ்சு பொரிச்சிச்சா இகரஞ்சமே. பிஞ்சு பொரிச்சு என்ன சொல்லுவாங்க? இகரஞ்சமே. வகதா மா உலியிக இஃபால் அல்ல இஃபான்ல இஃபால் அல்லவை கொண்டும் இஃபான்லவை கொண்டும் சேர்க்கப்பட்டது இப்படித்தான். இக்குபஹத்தை தான் கோழி குஞ்சு பொரிச்சிச்சா? ஆமா. இக்குபஹத்தை இகரஞ்சமேனா சிவன் தான். சிவன் தானா? சரி. இஃபான்ல இஃபான்லவை கொண்டும் இஃபான்லவை கொண்டும் சேர்க்கப்பட்டு விட்டது இப்படித்தான். இக்குபஹத்தை போல இஹ்ரம்பாவை போல. வகதா உத்திம லுசூமு மக்தல்லா தலபன் அல்லாஃபத்தன் சுத்தத்தை தேடிவிட்ட ஒரு பேரும் லாசிம்ன்றதை கட்டாயமாக்கப்பட்டது. எடுத்துனப்பா? ஆமா. சுத்தத்தை தேடிவிட்டது, அழுக்கை தேடிவிட்டது. வகதா உத்திம லுசூமு மக்தல்லா நல்லாஃபத்தன் தலபன் அல்லாஃபத்தன் சுத்தத்தை தேடிவிட்ட ஒரு பேரும் லாசிம்ன்றதை கட்டாயமாக்கப்பட்டது. கத்தஹுர சௌபு ஆடை சுத்தமாயிடுச்சு. தஹுர சௌபுன்னு அர்த்தம் நதுஃப அதே அர்த்தம் தான். ஒது செஞ்சான். ஒது வேணுங்க அர்த்தம். ஒது செஞ்சான். நதுஃப சுத்தமாயிட்டான். தஹுர சௌபு ஆடை சுத்தமாயிடுச்சு. அவிர்த்தல்லா தனசன் அழுக்கை தேடிவிட்ட ஒன்று இப்படியா இருக்கும். தனச சௌபு ஆடை அழுக்காயிடுச்சு. அழுக்கு அதெல்லாம் லாஜிக் தான். வசக வசகன்னு அழுக்காயிடுச்சு. நஜீஸே நஜீஸாயிடுச்சு. எல்லாம் அழுக்கில் கட்டி விட்டாங்க. கதூர அசிங்கமாயிடுச்சு. கதூரன்னு அர்த்தம் அசிங்கம். லாஜிக் என்னப்பா? அவ இக்கத்தெல்லாம் அரளன் இயற்கை தன்மையை தேடிடுச்சு. அதாவது அரளன்னா தண்டானா நிக்காதே தேடிச்சு அரளன். அதுவும் லாஜிக். பௌவ மாலை செடி அரக்கத்தி ஜிஸ்மின் கேட்டேன். உடம்பினுடைய அசைவினால் உண்டாகாதே மஸ்மின் கைரி சாபித்தின் சரிபாடு இல்லாத தன்மையில் இருந்தான். சரிபாடு இல்லாத தன்மையில் இருந்தான். உடம்பினுடைய அசைவை கொண்டு இருக்காதே அந்த ஒன்றும் அந்த அணுதும் லாசிம் கட்டாயமாக மறியல சக்திமே இதுலவா சப்புமவா மறியல சக்திமே உடம்பு சரியில்லாம போயிட்டான். கசல சோம்பேறி கசல சோம்பேறி ஆயிட்டான். நஷத்தை உற்சாகமாயிட்டான். ஆக மாட்டாங்க. நசிக்க நஷத்தை உற்சாகமாயிட்டான். கசல சோம்பேறி ஆயிட்டான். சக்திமே நோய்வாய்ப்பட்டான். மறியல உடம்பு சரியில்லாம போயிட்டான். இது விளங்குகிறா? அவ் தாவ ஃபாயிலுடைய ஃபாயிலுல் ஃபேலி முஅத்தா முத்தஜா முஅத்தாதி வாயில் ஒரு மஃபூல் பக்கம் கடத்தப்படக்கூடிய ஃபேலினுடைய ஃபாயிலுக்கு கட்டுப்படக்கூடியதாயிட்டது. ஒரு மஃபூல் பக்கம் கடத்தப்படக்கூடிய ஃபேலினுடைய ஃபாயிலுக்கு கட்டுப்படக்கூடியதாயிட்டது. அந்த ஒரு லாசிம் தான். ஈலா மஃபூலின் வாயில் ஒரு மஃபூல் பக்கம் கடத்தப்படக்கூடிய ஃபேலுக்கு ஃபேலினுடைய ஃபாயிலுக்கு கட்டுப்படக்கூடியதாகிவிட்டது. அந்த ஒன்று லாசிம்ன்றது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. மக்தவுவதை நீக்கினான். மக்தவன் தான் அதீதை இரும்பை நீக்கினான். நவுது போன்றதை நான் நீட்டி விட்டான். மந்தத்தை நீட்டிடுச்சு. இரும்பு தட 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 நெருப்பை காய்ச்சா நீட்டிக்கிட்டே தான் நம்ம இருப்போம். தயரச்சுவதை நான் உருட்டினேன். உருண்டுருச்சு.
தஹரஜத்துக்கு உருட்டினேன். ததஹரஜ தஹரஜ உருண்டுருச்சு. பந்த உருட்டிட்டு உருண்டு போயிட்டே இருக்கு. எழுதுப்பா. வத்தரத்தபி கௌலிஹி வாஹிதின். வாஹிதின் என்ற சொல்லை கொண்டு முஸ்லிம்கள் நீக்கி சொல்லிட்டாங்க. இம்மா தாவல் முத்தாஜி லசனைனி ரெண்டு மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடியது இருக்கு. வழிபடுவதை விட்டு நீக்கிட்டாங்க. ரெண்டு மஃபூலுக்கு வழிபடக்கூடியது வழிபட்டா அப்போ ஒரு மஃபூல் வரும். புரியுதாப்பா? ஆமாஸ் இன்னொரு லாயிபுல் லாசிமன் அது லாசிமாவாது. ரெண்டு மஃபூலுக்கு கடக்கக்கூடியது கட்டுப்படுதுன்னா அது லாசிமாவாது, ஒரு மஃபூலுக்கு கடக்கும். பல் யகுனு முத்தாஜியன் இலா மஃபூலின் வாஹிதி ஒரு மஃபூலின் பக்கம் என்ன செஞ்சது கடக்கும். ஃபஹம்து ஸைதன் அல் மஸ்அலத ஃபஹம்து ஸைதன் அல் மஸ்அலத ஸைதுக்கு சட்டத்தை விளக்குனேன். ஃபஹிமா சட்டத்தை விளக்கிட்டான். ரெண்டு மஃபூல் பார்த்தாம ரெண்டு மஃபூல் ஃபஹிமே விளக்கிட்டான். ஒரு மஃபூல் சட்டத்தை விளக்குனேன். ஃபஹிமா சட்டத்தை செய்து என்ன செஞ்சுக்கிட்டான். ஒரு மஃபூல் ஆயிடுச்சு. ஃபஹிமங்கிறது ரெண்டு மஃபூல் கணக்குடையது கட்டுப்பட்டுச்சு. அல்லம் துஹு நஹ்வ நஹ்வு கிதாப் உனக்கு படிச்சு கொடுத்தேன். பத்தா அந்த போது படிச்சுக்கிட்டான். நஹ்வு கிதாபத்துல ஓதுறோம். படிக்கிறதுனா விளங்குது இல்ல? ஆமாஸ் பத்திக்கலங்க. நஹ்வு கிதாப் படிச்சு கொடுத்தேன். அந்த பையன்லாம் நல்லா புரிஞ்சுட்டாங்க. எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் ஆமீன் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. ஒரு முழு வந்துச்சுல புரியுங்கப்பா. ஆமீன் விளக்குங்கள பாக்குதா வானாலும் இருக்குதான்.